இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட குரூப் டியோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் செலக்டடா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் ஏன் இந்த வீடியோ, நான் வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரியான வீடியோ, இல்லை மார்க் டெஸ்ட்டில் எப்படி ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ண மிஸ்டேக்லேருந்து நான் வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ குரூப் டியில் நிறைய பேர் படிப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க. அவங்களால என்னால் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பண்ணுறேன், ஆனால் எல்லாருக்கும் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். மார்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற வீடியோ நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இது நிறைய பேர் கண்டினியூஸாக டிஎம்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய கமெண்ட்ஸில் வந்து நான் குரூப் டியோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் கேட்கும்போது சொல்லிடலாம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்றனால நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்திருந்தா நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். அது நான் சொல்லலைங்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன அப்படின்றது, ஸ்கோர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கோர் கார்டுமே சொல்கிறேன், எவ்வளோ நார்மலைஸ் மார்க் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றதும் சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் டைம் எழுதின குரூப் டியோட மார்க் வந்து ரொம்ப பெரிய வெயிட்டுக்கு அப்புறமா வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்தது. ஆனால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளோட இது வந்துச்சு இல்லையா, நம்மளோட ஆன்சர் கீ வந்தது இல்லையா, அப்போவே எனக்கு கொஞ்சம் இது கெஸ் இருந்தது, நான் வந்து செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, நான் வந்து அந்த நம்மளுக்குன்னு ஒரு மார்க் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு கேல்குலேட்டர் மாதிரி இருக்கும்ல, நம்மளோட ரோல் நம்பரு நம்மளோட இதை கொடுத்தோம்னா நம்மளோட கேல்குலேட்டர் வரும்ல, அதில் போட்டு பார்க்கும்போது நம்ம ஜோன் வைஸாக நம்ம எவ்வளோ ரேங்க்ல இருக்கோம், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதில் பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. எப்படியும் ஒன்று செலக்ட் ஆகும், அப்படி ஆனால் கொஞ்சம் மார்க்கில் மிஸ் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நினச்சேன். அதே மாதிரி செலக்டும் ஆகலை. என்னோட இந்த மார்க் ரா மார்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71.05 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நார்மலைஸ் பண்ணி எவ்வளோ வந்தது அப்படின்னா 73.06 சம்திங், 73.0667 சம்திங் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் இவ்வளோதான் நார்மலைஸ் ஆகி ஒரு ஃபியூ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நான் எவ்வளோ எய்ம் பண்ணேன் குரூப் டி படிக்கிறதுக்காக, அப்போ நான் படிச்சுட்டு இருந்தபோது நான் எவ்வளோ எய்ம் பண்ணேன்னா ஒரு 80+ நம்ம வந்து, நான் ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஏன் அந்த பார்டர்லேயே எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு எந்த எக்ஸாமுமே எழுத மாட்டேங்கிறோமே. எல்லா எக்ஸாமுமே அந்த எல்லா எக்ஸாமுமே வந்து நம்ம ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கட் ஆஃப் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த கட் ஆஃபில் கிளியர் ஆகணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருப்போம்ல, நம்ம வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுவோமா இல்லை வந்து கொஞ்சம் மார்க்கில் போகுமா அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து தான் நம்மளோட இது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் நிறைய டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே நமக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த பார்டர்லாம் இல்லாமல் நம்ம எக்ஸாம் எழுதின உடனே அந்த ஒரு அட்டெம்ப்ட்லேயே நமக்கு இவ்வளோ அக்யூரசி இருக்குது, அதுலேயே நம்ம கிளியர்ப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்றது தான் நான் குரூப் டி எழுத போகிறதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஒரு 80+ கொஷின்ஸ் எழுதிட்டேன். ஆனாலும் என்ன நினச்சேன்னா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது உண்மையாகவே நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் நல்லா எழுதியிருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஆன்சர் கீ வர வரைக்குமே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஏன்னா நல்லா அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு பார்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, கட் ஆஃப் வந்து நம்ம வருமா மாட்டோமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அதனால நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதிட்டு வந்துமே இது போட்டிருப்பேன், ஒரு வீடியோ வந்து நான் 80+ வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது நான் எந்த கான்ஃபிடென்ட்டில் போட்டேன் அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அடுத்த நாளோ ஏதோ சம்திங் அந்த வீடியோ போட்டிருப்பேன். அது காரணம் என்ன, நான் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின்லாம் நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்தோன்னா மைண்ட்லேயே ஓடும்ல, இதுக்கான ஆன்சர் இதுதான், இது கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம எழுதும் போதே இது எல்லாமே அட்டன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கரெக்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஓகேவா?
அதனால தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல ஓகே நம்ம இந்த டைம் கண்டிப்பாக இந்த பார்டர் மார்க் வரைக்கும் கட் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறமே உண்மையாகவே எனக்குமே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா சயின்ஸ்லலாம் கூட 2-3 கொஷின் வந்து ஒரு மாதிரி ஏன் அப்படி அட்டன் பண்ண, அது தெரிஞ்ச கொஷின் தான். இந்த அட்டாமிக் மாஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அட்டாமிக் மாஸில் ஒரு கொஷின், அப்புறம் இந்த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ல வந்து இதுலலாம் ஒரு கொஷின். இதெல்லாம் நான் நல்லா படித்து நல்லா ரிவைஸ் பண்ண டாபிக்ஸ் தான். ஆனால் நான் எப்படி அதை தப்பாக போட்டேன், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போட்டேனா இல்லை நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் போட்டேனான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஃபியூ மிஸ்டேக்ஸ்னாலவும் போயிடுச்சு, நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பாகவும் போயிடுச்சு. ஆன்சருக்கு பார்த்தோன்னே எனக்குமே வந்து அது கொஞ்சம் இப்போவும் அகெயின் அதுவா நம்ம வந்து ஒரு அந்த கட் ஆஃப்ல பார்டரில் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லேயே அதை கிராஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கோன்ற ஒரு இதில் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஆன்சருக்கு பார்த்த உடனேவே 80+ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம என்னதான் வந்து ஃபிசிக்கல் வரைக்கும் நம்மளை செலக்ட் பண்ணி கொண்டு போனாலுமே ஃபிசிக்கலுக்கு அப்புறமா ஒரு கட் ஆஃப் அதிகமாக வைப்பாங்க, அதில் வந்து நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் என்னதான் செகண்ட் ஸ்டேஜ். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம், இந்த கட் ஆஃப் வச்சு நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ஓகே போயிட்டோம், அப்போ நம்ம செலக்ட் ஆகிடுவோன்ற நம்பிக்கையில் இருந்திருக்கேன். ஆனால் அந்த செகண்ட் ஸ்டேஜ்லையுமே நிறைய டைம் அதுக்கும் அடுத்தது அதிகமான கட் ஆஃப் வச்சு அதில் ரிஜெக்ட் ஆன ஒரு இதுவுமே எனக்கு இருக்குது. அதனால அப்போவே அந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு அந்த கேல்குலேட்டரில் போட்டால் எல்லாரோட ரேங்க்கும் வரும் இல்லையா, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு. ஈவன் நிறைய பேர் நம்ம கட் ஆஃப்லாம் என்னன்றதை நம்ம யூடியூப்ல வந்து பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 70 கீழே கூட பிசிக்கெலாம் கட் ஆஃப் வரும், ஜென்ரலுக்கு வரும். அந்த கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம ஓவராலாக எவ்வளோ பேர் அந்த சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ கட் ஆஃப்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ வந்து ஓகே அப்போ வராது இந்த டைம்ல கொஞ்சம் இது இருந்தது. ஆனாலுமே கொஞ்சம் சின்ன ஹோப்பாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது இந்த டைம் வந்து நமக்கு அதுக்கு கிட்டாத வந்தாலுமே கொஞ்சம் அந்த 68லேருந்து 70 வரைக்கும் தான் வரும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஆனால் இது ரொம்ப ஒரு 3 மார்க்கில் போயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கே என் மேலே கோவம் வந்தது தான். ஆனால் என்ன பண்ணுறது, இதானே ரியாலிட்டி. அதுக்கப்புறமா இதே மார்க் தான் வந்து நான் என்டிபிசியில் எழுதும் போதும் ஒரு 2 மார்க்கில் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதுவும் இதுவும் வந்து சிமிலராக இருக்கும்போது அப்படியே ரொம்ப வெறுத்துட்டேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கே போயிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலாம் அப்படியே அழுவே முடியாது, ஒரு மாதிரி சிரிக்கவும் முடியாது, ஒரு ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 80+ வந்துடணும், இந்த கட் ஆஃப் பார்டர்லேயே எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகிட்டு இருக்கோம், அது இருக்கக்கூடாது, அதை தாண்டிடணும் அப்படின்னு நானும் நினச்சேன் தான். ஆனால் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அதான் நீங்கள் எல்லாம் கேட்டதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், செலக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றத சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மார்க்கு. நான் வந்து இன்டென்ஷனலாக இந்த வீடியோவில் வந்து அழணும் அப்படின்னு நான் இதை ரெக்கார்ட் பண்ண வரல. ஜஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கட் ஆஃப் என்னன்றதை கேட்குறீங்க அப்படின்றனால தான் சொல்ல வந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்கோரு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத மேபி என்ன ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்யூச்சரில். ஸோ என்ன மிஸ்டேக் நான் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உட்காந்து யோசித்தேன். ஓகேவா? அதில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் மேக் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. ரீசனிங்கில் வந்து ஒரு 24 கொஷின் கிட்ட எழுதுனேன். அது எல்லாமே ரீசனிங் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் அட்டென்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்ட் தான். ரீசனிங் மேக்ஸில் எந்த ப்ராப்ளமே இல்லை, நான் எந்த மிஸ்டேக்கும் அவ்வளோ பண்ணலை. அது எல்லாத்துலேயுமே அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரைட்டு. சயின்ஸில் வந்து கொஞ்சம் அந்த மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக்னாலேயோ இல்லை அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னாலேயோ 2-3 கொஷின்ஸ் வந்து தப்பாயிடுச்சு. அதில் ஒரு 18 கொஷின்ஸ் தான் நல்லா கரெக்டாக இருந்தது. ஒரு 3-4 கொஷின் ஏதோ தப்பு. ஸோ அகெயின் வந்து இப்போது நான் என்ன நினச்சேன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அது என்னோட மிஸ்டேக்காக எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து எஸ்எஸ்சிக்கு படிக்கும்போது எஸ்எஸ்சியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட இது வந்து ஒரு 8 to 9 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 8 to 9 கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாமல் ரொம்ப டீப்பான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எஸ்எஸ்சிக்கு படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன்.
ஸோ நான் இதுக்கும் என்ன நினச்சேன்னா, நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நான் இத்தனைக்கும் அது ஹோல் சிலபஸுமே நான் முடிச்சிட்டேன். எல்லாத்துலேயுமே சிலபஸ் முடிச்சுட்டு அதில் ரிவிஷனில் இருந்தேன். ஓகே, இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குன்னு. ஸோ அதை பார்த்துட்டு தான் ஓகே, அப்போ எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கா, அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் படித்தது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நான் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே ஆரம்பித்தேன். எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க, 20 கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ்னு. அப்போ தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்கன்னு அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு என்னால் டைம் பத்தலை. அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20க்கு நம்ம 10ஆவது ஒரு 8ஆவது கரெக்டாக இருந்திருக்கணும். மேபி அந்த ஒரு 8 கரெக்டாக இருந்திருந்தால் நான் அதில் கொஞ்சம் கிராஸ் ஆகிருப்பணும்னு தோணுது. நான் அதில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜென்ரல் அவேர்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்து என்னோட டார்கெட் வந்து அந்த 80 கொஷின், அந்த 80 மேலே தான் இருந்தது தவிர அந்த மீதி 20 வந்து ஜென்ரல் அவேர்னஸில் எப்படியும் ஒரு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 8 கொஷின் அட்டன் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அது வராத போது கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு பத்தாது. எப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறத பார்த்து தான் டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது அது பத்தலை. அது நான் மேபி என்னோட மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் அட்லீஸ்ட் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி இருந்தே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் நல்லா போட்டிருந்தேன்னா இந்த ஒரு இதை கிராஸ் பண்ணியிருப்பணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னோட மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். சயின்ஸ்லேயுமே வந்து ரிவைஸ் நல்லா பண்ணினேன். ஆனால் எப்படியோ அந்த கொஷினை நான் ஒழுங்காக படித்து பார்க்காமலோ என்னோட சில்லி மிஸ்டேக் தான், அது கம்ப்ளீட்டாக நான் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என் மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். நீங்கள் மேபி இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகிற குரூப் டிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போதா இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் வரப்போதா நமக்கு தெரியாது. அதனால ரெண்டையுமே படிக்க வேண்டிய நிலமையில தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் மேலோட்டமாக படிக்காமல் கொஞ்சம் டீப்பாகவே படித்து வச்சுக்கோங்க. அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது நான் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னும் கொஞ்சம் அதை தாண்டி இருக்கலாமோன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ மேக்ஸ் ரீசனிங்கில் என்னால் எம்எல்ஏ குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இந்த ஒரு 23 அட்டன் பண்ணியிருக்கேன்னா இப்போ ரீசனிங்கில் 24மே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கொஷின் போயிருக்கு. மேக்ஸ்லேயுமே ஒரு 22 அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அதில் இன்னும் என்ன புஷ் பண்ணுமா அப்படின்னு கொஞ்சம் தோணுது. அதனால எனக்கு இந்த சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஒரு இவ்வளோ கிட்ட வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்றது எனக்கு தோணுது. அதுதான் என்னோட மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பண்ணாதீங்க. இப்போ ஃப்யூச்சரில் எழுத போகிறீங்க அப்படின்னா மேபி அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே வந்து இது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ மாதிரி என்னெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கணும் அதை மட்டும் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுவேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாகவே நான் வந்து என்னோட மார்க் என்னன்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன பண்ணினேன் அப்படின்றதான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த என்னை அறியாமையே அது வந்துருச்சு. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இவ்வளோதான் என்னுடைய மார்க்கு. அண்ட் ஃப்யூச்சரில் என்ன இனிமேல் எக்ஸாம் எழுதணுமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்கில் தான் இருக்கேன். ஏன்னா நான் குரூப் டி வந்து கடைசியாக நான் அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து குரூப் டி வந்து லாஸ்ட் எக்ஸாமு, அதுக்கு மேலே நான் இனிமேல் எந்த எக்ஸாம் எழுத போகிறது இல்லைன்ற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் அது எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸாமும் இன்னும் எழுதலை. இதுக்கு மேலே எழுதுவேனா அப்படின்னா எனக்கு தெரில. நான் மேபி என்னோட ஐடியா எப்படி எனக்கு என்னோட மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தா நான் எழுதணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.